நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் KJ கிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாயாக அதிகரிப்பதாக ஜனாதிபதி உறுதி. தமது ஆட்சிக் காலத்தில் பெருந்தோட்ட மக்களின் உரிமைகள் தொடர்ந்தும் பாதுகாக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவிப்பு. ரணசிங்க பிரேமதாசவின் வேலை திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள நிதி ராஜாங்க அமைச்சர் ஷிஹான் சேமசிங்க ஜோர்ஜியா பயணம். ஜப்பான் பிரதமர் 3 நாடுகளுக்கு விஜயம். தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் 1700 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொடகலை பொது விளையாட்டரங்கில் இன்று இடம்பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இதனிடையே பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள லயன் குடியிருப்புகள் கிராமங்களாக மாற்றப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மக்களை தாம் மறந்துவிடவில்லை. தமது ஆட்சிக் காலத்தில் பெருந்தோட்ட மக்களின் உரிமைகள் தொடர்ந்தும் பாதுகாக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். கடந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் பெருந்தோட்ட மக்களே. அதன் அடிப்படையில் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். கொடகலையில் ஜனாதிபதி ஆற்றிய உரையின் தமிழாக்கம் எமது இந்த பிரதான செய்தி அறிக்கையை தொடர்ந்து தென்றல், தேசிய சேவை, யாழ் சேவை உள்ளிட்ட அனைத்து பிராந்திய சேவைகளிலும் ஒலிபரப்பு செய்யப்படும். பெருந்தோட்ட தேயிலை தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. தொழில் ஆணையாளரினால் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக குறைந்தபட்ச நாளாந்த சம்பளம் 1350 ரூபாயாகவும் நாளாந்த விசேட கொடுப்பனவாக 350 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பெருந்தோட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கான நாளாந்த மொத்த கொடுப்பனவு 1700 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலதிக தேயிலை கிலோ ஒன்றுக்காக வழங்கப்படும் கொடுப்பனவும் 80 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச இக்கட்டான காலப்பகுதியில் ஆட்சியை பொறுப்பேற்ற போதிலும் நாட்டின் அபிவிருத்தி ஒருபோதும் தடைப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு புதுக்கடையில் அமைந்துள்ள ரணசிங்க பிரேமதாசவின் உருவச்சிலைக்கு அருகில் அவரது 31வது நினைவு தினம் இன்று இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் இதனை குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய நாட்டில் பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்காக ரணசிங்க பிரேமதாச பாடுபட்டார். இது காலத்தின் தேவை என்றும் அந்த இலக்குகளை அடைவது கடினமாக இருந்தாலும் அதை அடைய முடியும் என்றும் சஜித் பிரேமதாச மேலும் குறிப்பிட்டார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் கொழும்பு அதேபோல் மேலும் பல மாவட்டங்களிலும் மே தின பேரணிகள் மற்றும் கூட்டங்களை ஒழுங்கு செய்துள்ளன. இதனால் விசேட போலீஸ் பாதுகாப்பு, போக்குவரத்து ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார். கம்பகா, அனுராதபுரம், மாத்தரை, நுவரெலியா மற்றும் கண்டி ஆகிய பிரதேசங்களில் மேதின கூட்டங்கள் இடம்பெறவுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் PD ஸ்ரீசேன விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறுகிறது. இதனால் பிரதீபா வீதியின் உள்வீதிகள், சங்கராஜ வீதி சந்தி, ஜும்மா மஸ்ஜித் சந்தி, அதுபோல் ஏனைய உள்வீதிகளும் மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதீபா வீதிக்கு மாற்று வீதியாக ஜெயந்த வீரசேகர மாவத்தை, ஆமர் வீதி சந்தி, பாபர் வீதி சந்தி ஊடாக பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மாவத்தையை பயன்படுத்த முடியும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேதின கூட்டம் கெம்பல் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பேரணி கீழ் சதம் வீதியில் இடம்பெறுகிறது. பேரணி குணசிங்கபுர சந்தி, ஆல்கோட் மாவத்தை, சிடிஓ சந்தி ஊடாக கீழ் சதம் வீதி வரை இடம்பெறும். அதேபோல் DR விஜயவர்தன மாவத்தை, ரீகல் சந்தி, செரமிக் சந்தி, லோட்டஸ் வீதி ஊடாக கீழ் சத்தம் வீதி வரை பேரணி செல்கிறது. ஜோக் வீதி மற்றும் சிடிஓ சந்தி வரையான வீதியின் ஒரு பகுதி மூடப்பட்டுள்ளது. அமரர் R. பிரேமதாசவின் நினைவு தின நிகழ்வுகள் புதுக்கடை நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு முன்னால் உள்ள
ரணசிங்க பிரேமதாச உருவச் சிலைக்கு முன்பாக இடம்பெறுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் மேதின பேரணி கண்ணங்கர மாவட்டத்தில் இடம்பெறுகிறது. பேரணி ஹெவ்லாக் வீதி, தும்முல்ல வீதி, ரீட் அவென்யூ, சுதந்திர சதுக்க சுற்றுவட்டம், நந்தா மோட்டர்ஸ், ஹோட்டல் சுற்றுவட்டத்தின் தெற்கு பக்கத்தில் கண்ணங்கர மாவத்தை ஊடாக பயணித்து FR சேனநாயக்க சந்தி டவுன் ஹாலில் மறுபடியும் திரும்பி மேடியை நோக்கி பயணிக்கிறது. இதனால் FR மாவத்தை தர்மபால சுற்றுவட்டம், சொய்சா சுற்றுவட்டம், ஹாட்டன் சுற்றுவட்டம் என்பன மூடப்படும். முற்போக்கு சோசியலிச கட்சியின் மீதின கூட்டம் ஹைபார்க் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறுகிறது. பேரணி ஹைபார்க் திடலில் இருந்து நந்தன மாவத்தை, மருதானை வீதி, மருதானை பாலச்சந்தி, காமினி சுற்றுவட்டம், இப்பான்வில சந்தியில் தெற்கு பக்கம் திரும்பி ஹைபார்க் திடலை சென்றடையும். ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி கிரலப்பனை லலித் அத்துரத் முதலில் விளையாட்டு மைதானத்தில் தனது மேதின கூட்டத்தை நடத்துகிறது. இலங்கை வங்கி சேவையாளர் சங்கம் மற்றும் ஐக்கிய தொழில் சம்மேளனம் என்பன கொள்ளுப்பட்டி ஸ்டான்லி ஜான்ஸ் விளையாட்டு மைதானத்தில் மேதின கூட்டத்தை நடத்துகிறது. இதனிடையே லங்கா சமாஜ கட்சியின் மேதின கூட்டம் நுகேகுட ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் இடம்பெறுகிறது. ஜனநாயக தமிழ் தேசிய அமைப்பு யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபை மண்டபத்தில் மேதின கூட்டத்தை நடத்துகிறது. இலங்கை தொழிலாளர் தேசிய சங்கம் தலவாக்கலை நகரசபை மைதானத்தில் மேதின கூட்டத்தை நடத்துகிறது. அதன் பேரணி தலவாக்கலை மக்கள் வங்கிக் அருகில் ஆரம்பமாக உள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டம் கொட்டகலை நகரசபை மைதானத்தில் இடம்பெறுகிறது. அதன் மேதின பேரணி ஹரிங்டன் சந்தியில் இருந்து ஆரம்பமானது. இந்த நிலையில் பேரணிகள் மற்றும் ஊர்வலங்கள் இடம்பெறும் வீதிகளை பயன்படுத்துவதை விடுத்து மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளிடம் போக்குவரத்து போலீசார் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கொழும்பு பிரதேசத்தில் மேதின நிகழ்வுக்கான பாதுகாப்பு கடமைகளுக்காக 2100 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல போக்குவரத்து கடமைகளுக்கு 1300 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேதின பேரணிகள் கூட்டங்களை ஒளிப்பதிவு செய்வதற்காக ட்ரோன் கேமராக்களை அனுமதியின்றி பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்படின் முன் அனுமதி பெற வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அனுமதியின்றி ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தினால் அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேதின அணிவகுப்பு மற்றும் பேரணிகளுக்காக அனைத்து மாகாணங்களில் இருந்தும் மக்களை ஏற்றிச் செல்லும் பல பஸ்கள் தற்பொழுது கொழும்பை வந்தடைந்துள்ளன. பிரதான கட்சிகள் உட்பட சிவில் அமைப்புகளால் நடத்தப்படும் மேதின பேரணிகள் கொழும்பின் பல பூங்காக்கள் மற்றும் மைதானங்களில் இடம்பெறுகின்றன. பஸ்கள் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கொழும்பை நெருங்கி வருவதால் கொட்டாவா உள்ளிட்ட புறநகரில் இருந்து வெளியேறும் வாயில்களை அண்டிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தென் மாகாண மக்களை ஏற்றிய பல ரயில்கள் மருதானை ரயில் நிலையத்தை வந்தடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள போதிலும் செலுத்த வேண்டிய வெளிநாட்டுக் கடனில் பாதியை தொடர்ந்து செலுத்தியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிமலாபிச்சி தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து வெளிநாட்டுக் கடனை மறுசீரமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போதும் பலதரப்பு வெளிநாட்டுக் கடனை 2022 $2.5 பில்லியன் 2023 $2.6 பில்லியன் திருப்பிச் செலுத்த முடிந்துள்ளதாக ரஞ்சித் சிமலாபிச்சி மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சிறந்த அரசியல் அனுபவம் கொண்ட தொழிலாளருக்காக பல சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட TB இளங்கரத்னவின் நினைவு தினம் இன்று. அதற்காக பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் கொழும்பு உத்தரானந்த மாவட்டத்தில் உள்ள அன்னாரின் உருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. திருவுருவச் சிலைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மாலை அணிவித்தார். நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, பாராளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர மற்றும் காமினி லோக்குகே ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். TB இளங்கரத்ன மன்றத்தின் செயலாளர் ரேணுகா துஷாந்த பெரேரா இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார். பொருளாதாரத்தை வலுப்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் சவாலை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு சகலருக்கும் இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதனை இலக்காக கொண்டு உன்னுடைய திட்டமிடலுடன் பணியாற்ற வேண்டும் என ஜனாதிபதி தனது தொழிலாளர் தின செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். நாடு எதிர்நோக்கிய பொருளாதார வீழ்ச்சியின் போது உழைக்கும் மக்களே அதிக சவாலை எதிர்கொண்டதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக பங்காற்றி வரும் உழைக்கும் மக்களுக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார்.
சவால்களை எதிர்கொண்டு நாட்டை வெற்றி பெறச் செய்வதற்காக ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும் என அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்கிறார். இதேவேளை சவால்களை முறியடிக்க உழைக்கும் மக்களின் உதவியுடன் நிலைபெறானதும் நம்பகமானதுமான எதிர்காலத்தை அடைய ஒன்றிணையுமாறு பிரதமர் தினேஷ் குணவர்தன தனது மே தின செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த ஒரு உடன்படிக்கையின் ஊடாகவும் தொழிலாளர் உரிமைகளை புறக்கணிக்கும் வகையில் செயல்படவில்லை என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பேரணிகளுக்கு ஏமாறாமல் நாட்டு மக்களை தாங்கி நிற்கக்கூடியதான அரசாங்கத்தை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு தமக்கு இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் விடுத்திருக்கும் மேதின செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனைவரும் ஒன்றிணைந்து மக்களை நேசிக்கும் அர்ப்பணிப்புள்ள தலைவரையும் அரசாங்கத்தையும் தெரிவு செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜோர்ஜியாவிற்கு பயணமாகியுள்ளார். ஜோர்ஜியா தலைநகரில் இந்த மாநாடு நாளை முதல் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஸ்தாபக உறுப்பினராக இலங்கை காணப்படுகிறது. இந்த நிலையில் மாநாட்டிற்கு சிறந்த பங்களிப்பை வழங்கி எதிர்பார்ப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளில் பஸ் பற்றாக்குறை நிலவுவதாக பயணிகள் தெரிவிக்கிறார்கள். மேதின பேரணிகளுக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களும் தனியார் பஸ்களும் வாடகைக்கு அமர்த்தப்பட்டுள்ளதால் வீதிகளில் பஸ்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலை மற்றும் காலை வேளைகளில் பல வீதிகளில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். உலகச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் கிஷிடா ஃபுமியோ பிரான்ஸ், பிரேசில், பரகுவே ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் விஜயத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவர் இன்று பிரான்ஸ் செல்லவுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சில் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பின் அமைச்சரவை கூட்டத்தில் ஜப்பான் பிரதமர் கலந்து கொள்ளவுள்ளார். இந்த கூட்டத்திற்கு ஜப்பான் தலைமை தாங்குகிறது. சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையொன்றை பேணி வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் இதன்போது வலியுறுத்தவுள்ளார். செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை ஊக்குவித்தல் மற்றும் சிக்கல்களை தீர்ப்பதற்கான சட்டத்திட்டங்கள் குறித்து விவாதிக்க சர்வதேச பொறிமுறை ஒன்றை நிறுவுவது தொடர்பான அறிவிப்பை ஜப்பான் பிரதமர் கிஷிடா இதன்போது வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிவிருத்தி செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை ஆலோசகரும் முன்னாள் நோர்வே வெளிவகார அமைச்சருமான எரிக் சோலேம் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். வடமாகாண ஆளுநரின் யாழ்ப்பாணத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அதன்போது வடமாகாணத்தின் தற்போதைய நிலை, மீள்குடியேற்ற நடவடிக்கையின் முன்னேற்றம், எதிர்கால அபிவிருத்தி செயல்பாடுகள், சுற்றாடல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கிண்ண தகுதிகான் சுற்றுத் தொடரின் A பிரிவிற்கான மற்றொரு போட்டி இன்று அபுதாபியில் நடைபெற இருக்கிறது. இலங்கை அணியும் உகாண்டா அணியும் இதில் மோதவுள்ளன. போட்டி இன்று பிற்பகல் 4:30 அளவில் ஆரம்பமாகும். தற்போது இலங்கை மகளிர் அணி A பிரிவில் முன்னிலையில் உள்ளது. இந்த பிரிவில் ஸ்காட்லாந்து அணி 2வது இடத்திலும் தாய்லாந்து 3வது இடத்திலும் உள்ளன. பி பிரிவில் அயர்லாந்து மகளிர் அணி முன்னிலையில் உள்ளது. பி பிரிவில் நெதர்லாந்து பெண்கள் அணி 2வது இடத்திலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பெண்கள் அணி 3வது இடத்திலும் உள்ளன. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
கட்டுமானம், மின்வலு மற்றும் வலுசக்தி கண்காட்சி எதிர்வரும் ஜூலை மாதம் இடம்பெற இருக்கிறது. கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜூலை 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை இடம்பெற இருக்கிறது. கட்டுமானம், உள்நாட்டு உற்பத்திகள், மின்சக்தி மற்றும் வலுசக்தி சம்பந்தப்பட்ட துறைகளில் இலங்கையின் முன்னணி கண்காட்சியாக இது அமைகிறது. தொடர்ச்சியாக 8வது முறையாகவும் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். கொழும்பு துறைமுகம் இந்த வருடத்தில் இதுவரை சிறந்த செயல்பாட்டை பதிவு செய்திருப்பதாக இலங்கை துறைமுகங்கள் அதிகார சபையின் தலைவர் கீத் பெர்னார்ட் தெரிவித்துள்ளார். தென்கடல் பகுதியில் நிலவும் நெருக்கடியினால் கொழும்பு துறைமுகத்தை பயன்படுத்தும் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்தில் இவ்வருடத்தில் முதல் 3 மாதங்களில் பயன்படுத்தப்பட்ட கொள்கலன்களின் எண்ணிக்கை 48% அதிகரித்திருப்பதாகவும் கீத் பெர்னார்ட் மேலும் தெரிவித்தார். காலநிலை அறிக்கை. மேல் சபரகமு மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடமேல் மாகாணத்திலும் மன்னார் மாவட்டத்தின் சில இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாயாக அதிகரிப்பதாக ஜனாதிபதி உறுதி. தமது ஆட்சிக் காலத்தில் பெருந்தோட்ட மக்களின் உரிமைகள் தொடர்ந்தும் பாதுகாக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவிப்பு. ரணசிங்க பிரேமதாசவின் வேலை திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க ஜோர்ஜியா பயணம். ஜப்பான் பிரதமர் 3 நாடுகளுக்கு விஜயம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இன்று மாலை 6 மணிக்கு இடம்பெறும்.